சாந்தி. அவ்யக்த சமிகை 28 மே 2024. இன்னைக்கு பாப்தாதா என்ன சொல்றாங்கன்னா, वर्तमान समय में सभी को अविनाशी खुशी की आवश्यकता है। सब खुशी के भिखारी हैं और आप दाता के बच्चे हो। இன்றைய நேரம் எப்படி இருக்கிறது, இன்றைய காலகட்டம் எப்படி இருக்கிறது என்றால், அனைவரும் அழிவற்ற குஷியை தேடி அலைந்து கொண்டிருக்கிறார்கள். வேணுங்கிறாங்க. இன்னும் உலகத்துல இருக்க ஆத்மாக்கள் இருக்கா என்னமோ பண்றாங்க இல்லையா? ஒரு குஷியா இருக்கணும்னா ஒரு கடைக்கு போய் ஏதோ ஒன்று வாங்கிட்டு வரணும், ஒரு பொருள் வாங்கணும், ஒரு ட்ரெஸ் வாங்கணும், இல்ல ஒரு ரெஸ்டாரண்ட் போய் சாப்பிடணும், இல்ல ஏதோ ஒண்ணு சாதிக்கணும், இல்ல பெயர் புகழ் வேணும், பார்க்குக்கு போகணும், பீச்சுக்கு போகணும், என்னென்னமோ செய்யறாங்களா குஷியா இருக்கிறதுக்கு. ஆனா அந்த குஷியெல்லாம் டெம்பரரியா இருக்கு. கொஞ்ச நேரத்திலேயே மறுபடியும் துக்கப்பட்டுடுறாங்க. அப்போ அந்த ஒரு குஷியை நீங்கள் அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். சோ அவங்க அதுக்காக பிச்சை கேட்டுட்டு இருக்கிறாங்களா, என்னை யாராவது சந்தோஷப்படுத்த மாட்டாங்களா, என்னோட யாராவது 2 வார்த்தை நல்லா பேச மாட்டாங்களா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா பாபா சொல்றாரு, அவர்களுக்கு குஷியை கொடுக்கக்கூடிய சுகவல்லல் நீங்கள் தான். தாத்தா கே பச்சோ கா காம் ஹை தேனா. எனவே வள்ளலின் குழந்தைகள் நீங்கள், உங்களுடைய வேலை அனைவருக்கும் கொடுப்பது. जो भी समन संपर्क में आए खुशी बांटते जाओ देते जाओ. அவன் சொல்றாரு, யார் உங்களுடைய சம்பந்தம் தொடர்பில் வந்தாலும் சரி, அவர்களுக்கு குஷியை கொடுங்கள், அதை பகிர்ந்து கொடுங்கள், குஷி குஷியா இருங்க. கோயி காலி நகி ஜாயே இத்னா பர்பூர் பனோ. சோ யாரும் இங்க பாபா வீட்டுக்கு வந்துட்டு உங்ககிட்ட வந்துட்டு காலியா போக கூடாது. ஆனா இவங்களை போய் பார்த்துட்டு வந்து என்னதான் கிடைச்சது அப்படி இல்லை. பட் அவங்க என்னென்ன ஃபீல் பண்ணணுமா, நான் போய் பார்த்துட்டு வந்தேன், கொஞ்சம் தைரியமா இருந்தேன், கொஞ்சம் ஒரு ரிலீவ்டா இருந்தேன், சுகமா இருந்தேன், குஷிப்படுத்தி அனுப்பினாங்க. அப்படியே இவங்க தெரிஞ்சவங்களா இருந்தா என்ன சொல்லுவாங்க, பாபா போலவே இருக்கிறாங்க. தெரியாதவங்க கடவுளே இவங்களை எனக்கு அனுப்பிச்சு வச்சாரு அப்படி சொல்லுவாங்க. எனவே நம்முடைய ஒரு எய்மா இருக்கணும், என்னை பார்த்துட்டு போறவங்க காலியா போகக்கூடாது, குஷியா போகணும். அப்ப பாபா நமக்கு சொல்றாரு, அவங்க குஷியா போகணும்னா நீங்க எப்படி இருக்கணும், நீங்க நிரம்பி இருக்கணும். சோ நம்ம நிரம்புறதுக்கான சாதனம் என்ன, பாபா. பாபா இருக்காரு, பாபாவுடைய பரிவாரம் இருக்கு, பாபாவோட ஞானம் இருக்கு, அவருடைய சப்போர்ட் இருக்கு, அவருடைய குடைநிழலுக்கு நம்ம இருக்கிறோம். அதனால நீங்க நிரம்பி இருங்க. பிறரையும் நிரப்புவதற்கு அவருடைய தூதுவராக, அவருடைய நிமித்தமான ஒரு ஆத்மாவாக, கருவியாக நீங்கள் ஆகுங்கள். சோ இதை நம்ம இன்னைக்கு ஞாபகம் வச்சுக்கலாம். நான் அனைவருக்கும் குஷியை தானமாக அளிக்கக்கூடிய வள்ளலாக இருக்கின்றேன். நல்லது. ஓம் சாந்தி.